ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாத்வாவே வித்மகே விரிஞ்ச பதந்தையின் தீமகே தன்னோ வாணி பிரச்சோதயா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படியா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் கயக்கிரவரார் முபாஸ்மகே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசவே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. அன்பினால் எமையாண்ட சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. பஞ்சபூதங்களையும் வணங்கி நவகோள்களையும் வணங்கி ஒளி கிரகமான சூரியன் சந்திரனையும் நிழல் கிரகமான ராகு கேதுக்களையும் வணங்கி கர்ம கிரகங்களாவது வணங்கி உறவு கிரகத்தையும் வணங்கி முன்னோர்களையும் வணங்கி அனைத்து குருமார்களையும் தன்னை பெற்ற ஈன்றவர்களையும் வணங்கி எனக்கு அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை முதுநிலை எனக்கு உருவாக இருந்து கற்றுக் கொடுத்த உயர் திரு தமிழன் ஐயாவை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த 19வது துவக்க விழாவிற்காக சிறப்பு பலன் உரைப்பதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த மகா குரு ஐயாவிற்கும் மானசீகமாக மனதிலே வைத்திருக்கும் ஐயா பட்டாச்சாரியார் அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். ஐயா, பஞ்சபட்சி சாஸ்திரமும் பலன் காணும் சூட்சமும் அதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு. 19வது துவக்க விழாவுக்கு முக்கிய காரணமாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வச்சுட்டு பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். நல்ல நேரம் அறிந்து செயல்படுவோம். அதாவது கலைகள் மிகவும் மேன்மை பொருந்தியதாக போற்றப்படும் கலை பஞ்சபட்சி சாஸ்திரம். முதல்ல பஞ்சபட்சியை கையாளும் முன் விநாயக பெருமானை வணங்கி சிவய நம என்ற 5 எழுத்தில் உள்ள பஞ்சாட்சர மந்திரத்திற்குள் பஞ்சபட்சிகள் ஆளுமை செய்கின்றன என்பதை புரிந்து எல்லாம் வல்ல இறைவனையும் முதலும் முடிவுமான நாயகனாக இருப்பவரையும் வணங்கி பஞ்சபட்சி அறிவதற்கு முன் முதலில் பட்சம் என்றால் 2 வகை உண்டு. அதாவது பூர்வ பட்சம், அதாவது வளர்பிறை, அமரபட்சம், தேய்விரை. பஞ்சபூதங்களின் ஆற்றல்களினால் தான் அவைகளின் செயல்பாடுகளால் ஏற்படும் நன்மை தீமை பஞ்சபட்சிகள் தான் பஞ்சபூதங்கள். பட்சி அறைந்தவரை பகைக்காதே என்ற ஒரு பொருள் வாக்கியம் சித்தர்கள் கூறி சென்றுள்ளார்கள். திருமூலர் கூறிய அதே வாக்கியம் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை என்று கூறியுள்ளார். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என புரிந்து கொள்ளலாம். அண்டத்தில் நவகோள்களும் நட்சத்திரங்களும் உலாவுகின்றன. இதுபோலதான் நமது உடலிலும் நவகோள்களும் நட்சத்திரங்களும் எங்கே உள்ளது என தெரிந்து கொள்வதுதான் அண்டத்தில் உள்ளது நமது பிண்டத்தில் எனலாம். வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, பெற்ற தாயினை பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கண்கள் நின் இமை பதுமை மறந்தாலும் நற்றவற்று உள்ளிருந்தேல் நமச்சிவாயம் நான் மறவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அடியேன் இப்போ பேசிட்டு இருக்கும்போது தில்லை நடராஜர் சன்னதியில் அமர்ந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிதம்பரத்தில் இருக்கேங்கய்யா. பஞ்சபட்சிகள் விளக்கம். அதாவது பட்சிகள் 5. 1 வல்லூறு, 2 ஆந்தை, 3 காகம், 4 கோழி, 5 மயில். இந்த பெயர்கள் தான் பஞ்சபட்சி. வல்லூறு என்பது வானில் ஓர் இன பறவையாகும். இதன் இனமான
கருடன் அதாவது திருமால் வாகனமாகும். ஆந்தை என்ற பறவை திருமுகல் இருப்பிடமாக போற்றி வருகின்றனர். காகம் என்பது சனி பகவானின் வாகனம், அதாவது இந்துக்கள் போற்றி வருகின்றோம். கோழி என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் கொடியில் உள்ளதாகும். சேவல் கொடியோன் என்று தமிழ் முதல் கடவுளாக முருகப்பெருமானை வணங்குகின்றோம். அதே போல மயில் என்பதும் தமிழ் கடவுளின் முருகப்பெருமானின் வாகனமாகும். மேற்கூறிய 5 வகையான பறவைகளை கொண்டு நமது முன்னோர்கள் இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளனர். பஞ்ச பட்சிகள் தொழில் செய்யும் விவரமும் விளக்கமும். ஒவ்வொரு பட்சியும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பஞ்ச பட்சிகளை வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் ஆகிய 5 பட்சியும் பகல் 5 ஜாமமும் இரவில் 5 ஜாமமும் 10 ஜாமங்கள் 24 மணி நேரத்துக்கு வேலை செய்யுது. அதாவது சூரிய உதயத்தில் இருந்து மறுநாள் சூரிய உதயம் முதல் வரும் அந்த 24 மணி நேரம் ஆகும். அதாவது பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இதை நாளிகை கணக்கில் எடுத்துக்கொண்டால் பகலில் 30 நாளிகையும் இரவு 30 நாளிகையும் மொத்தம் 60 நாளிகை. இதை காலத்திலும் பஞ்ச பட்சிகள் தங்கள் தொழிலை தனது கிரமப்படி செய்து வருகிறது. அப்போ பகல் 30 நாளிகையும் 5 பாகமாகவும் இரவு 30 நாளிகை 5 பாகமாக நமது முன்னோர்கள் பிரித்து பகலுக்கு 5 ஜாமம் இரவுக்கு 5 ஜாமம் என பிரித்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த 30 நாளிகையை 5 சமபங்காக பிரித்தால் 6 நாளிகை வரும். ஒரு பட்சிக்கு ஒரு வேலைக்கு 6 நாளிகை. அதாவது 2 மணி 24 நிமிடம் ஒரு பட்சியின் கால அளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். 6 நாளிகை என்பது 144 நிமிடம். அப்போ 2 மணி 24 நிமிடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது சூரிய உதயம் என்னவோ அந்த உதயத்திலிருந்து 6 நாளிகை 1ஆம் ஜாமம் என்றும், அதே போல 2வது ஜாமம் அதே 6 நாளிகை, 3வது ஜாமம் அதே 6 நாளிகை, இப்படி 5 ஜாமத்துக்கும் அந்த சூரிய உதயத்திலிருந்து ஒவ்வொரு 6 நாளிகையா கூட்டி வந்தால் நம்மளுக்கு இது புரிந்துக்கும். இதே போல சூரிய மறைவுக்கு பின் இருக்கிற 30 நாளையும் மேலே சொன்னது போல அதே 5 பாகமாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு ஜாமத்திற்கும் மேலே சொன்ன 5 பட்சிகளும் ஒரே தொழிலை செய்வதில்லை. ஊன், நடை, அரசு, துயில், சாவு என ஒவ்வொரு பட்சிக்கும் 5 தொழில் அவங்க கையில வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒவ்வொரு தொழிலும் மாறி மாறி செய்யும். ஜாமமும் மாறி மாறி வரும். ஒவ்வொரு பட்சிக்கும் அரசு, ஊன் தொழிலை செய்யும் பொழுது அது சக்தி வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நடை தொழிலை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் மத்தியமமான பலனை தரும். துயில், சாவு போன்ற தொழில் செய்யும் போது அது பலம் இழந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அப்ப அரசு தொழில் செய்யும் போது 1 பங்கு முழு பலனும், ஊன் தொழில் செய்யும் பொழுது 3/4 பங்கு பலனும், நடை தொழில் செய்யும் பொழுது அரை பங்கு பலனும், துயில் தொழில் செய்யும் பொழுது பகை அதாவது 1/4 மடங்கு பங்கு எனவும், சாவு தொழில் செய்யும் போது நீச பலன் அதாவது 0 பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது? அப்போ பட்சிகள் 5 வகை உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அந்த பட்சிகள்லேயே நட்சத்திர பட்சி, ராசி பட்சி, திதி பட்சி இப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 5 விதமான பட்சி இருக்கு. இப்போ நம்ம முதல்ல நட்சத்திர பட்சி தான் பார்க்க போறோம். அப்போ நட்சத்திர பட்சி அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து அவருடைய அதாவது ஜென்ம நட்சத்திரம், அந்த பிறந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதைத்தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அதை எப்படி தீர்மானிக்கிறோம்? ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அவரோட நட்சத்திர பட்சி என்ன என்பதை நம்ம இப்ப பார்த்துடலாம். அவருடைய பட்சி அரசு வேலையில் செய்யும் பொழுது, அதாவது எந்த முயற்சியில் எடுத்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அவரோட பட்சி எந்த முயற்சி, அதாவது அரசு வேலையில் இருக்கும்போது எந்த முயற்சி செய்தாலும் அது
வெற்றியை கொடுத்துரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அவரோட பச்சி ஊன் வேலை செய்யும்போது அவர் எடுக்கின்ற முயற்சி சற்று தாமதமாகி வெற்றியில் முடிஞ்சிடும் ஊன் வேலை செய்யும்போது. அதே போல அவர் எடுக்கிற முயற்சிகள் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துயில், சாவு அந்த மாரி நேரங்கள்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தோல்வியிலேயே முடியும். மன சங்கடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதாவது அவரோட அந்த பட்சிகள் வந்து துயில் வேலை செய்யும்போது, அவர் எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அதில நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அன்றைய பொழுது அவருடைய பட்சி சாவு பட்சியா இருந்தாலும், அது இன்னும் கொஞ்சம் அவருக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்து தோல்வியில முடிஞ்சிரும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வளர்பிறை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. ஆ பஞ்சாங்கம் பிளஸ் பட்சிகள், பஞ்சபூதம், உயிர்மெய் எழுத்து, நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் கொண்டு வரேங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆ பட்சம் அதாவது வளர்பிறைக்கு நான் மேல ஒரு அந்த வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் அந்த வரிசையில நான் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு கீழ பஞ்சபூதம் அப்படிங்கிறது வல்லூருக்கு நிலம், ஆந்தைக்கு நீர், காகத்துக்கு நெருப்பு, கோழிக்கு காற்று, மயிலுக்கு ஆகாயம். அதே போல அந்த வளர்பிறைக்கு அந்த வல்லூருக்கு நிலம் கடுத்து எழுத்துக்கள்ல ஆனா, ஆந்தைக்கு ஈ, சீக்கு உ, காகத்துக்கு ஓ, கோழிக்கு ஏ, மயிலுக்கு ஓ அப்படிங்கிற எடுத்துக்கணும். இப்ப இவங்களுக்கு நட்சத்திரம்னு ஒண்ணு எடுக்கணும் இல்லையா? அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல்ல வர்ற அதாவது வளர்பிறையில் பிறந்தவர் யாராக இருந்தாலும், வளர்பிறையில் பிறந்தவர்கள் அவங்களோட சந்திரன் என்ற ஜென்ம நட்சத்திரம் அசுவினியிலிருந்து மிருகசீரிஷம் வரை, அதாவது அசுவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 5 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு வல்லூறு பச்சி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கயா. 2வது அதுக்கு அடுத்து வர 6 நட்சத்திரம் திருவாதிரையில ஆரம்பிச்சு, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6 நட்சத்திரங்கள் சேர்ந்தது ஆந்தை பச்சி. வளர்பிறையில் ஆந்தை பச்சி நீர் தத்துவம். அதுக்கடுத்து காகத்திற்கு நெருப்பு தத்துவமாக வரக்கூடிய அந்த 5 நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இது வந்து காகத்துக்கு நெருப்பு தத்துவமாக இந்த 5 நட்சத்திரங்கள் வளர்பிறையில். அதே வளர்பிறையில் கோழி தத்துவத்துக்கு அதாவது கோழி பஞ்சபட்சிக்கு காற்று தத்துவத்திற்கு 5 நட்சத்திரங்கள் வரும். அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மயில். மயிலுக்கு ஆகாயத்தன்மை. அதாவது அவங்களோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்கள். முதல்ல ஒரு 5 நட்சத்திரம், அடுத்து ஒரு 6 நட்சத்திரம், அடுத்து ஒரு 5 நட்சத்திரம், அடுத்து ஒரு 5 நட்சத்திரம், கடைசியா 6 நட்சத்திரம். இது 27 நட்சத்திரமும் நம்மளுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. பஞ்ச பட்சி 5 பட்சிகளுக்கு, பஞ்சபூதங்களுக்கு இது பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல நமசிவாய என்ற மந்திரங்கள், அந்த சூட்சமங்கள் உள்ள இருக்கு. இப்ப நா என்பது வல்லூர் நிலம். நா என்பது நிலம், மா என்பது ஆந்தை, சி என்பது காகம், வா என்பது கோயில், யா என்பது மயில். இது வந்து வளர்பிறைக்கு வருதுங்கய்யா. அதே தேய்பிறையை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒன்றும் அதில் இல்லை. அந்த மயில் வளர்பிறையில போட்டிருக்கிற அந்த பகுதியை தூக்கி இந்த பக்கம் போட்ட வேண்டியது. இப்ப தேய்விரை பிறந்தவர்களுக்கு பஞ்ச பட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதே அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்துக்கு மயிலா வந்துடும்.
இந்த பக்கம் உள்ள மயிலை தூக்கி இங்கிட்டு இந்த முதல் 5 நட்சத்திரத்துக்கு போட்டுட்டு, அதுக்கடுத்து திருவாதிரையிலிருந்து பூரம் வரைக்கும் அதுக்கு வளர்பிறையில் வர்ற கோழிய இங்க தேய்விரைக்கு போட்டுட்டு, காகத்துக்கு எப்பயுமே மாறாது. வளர்பிறைக்கும் தேய்விரைக்கும் காகத்துக்கு ஒரே அளவா தான் இருக்கும். அதே போல தேய்விரை எடுத்துட்டோம் அப்படின்னா, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடத்துக்கு ஆந்தையா வந்துடும். அதே தேய்விரைக்கு திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற நட்சத்திரங்கள் வல்லூருக்கா வந்துடுது. நல்லா கேட்டுக்கங்கய்யா. வளர்பிறையில வந்து வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ நட்சத்திரத்தை மாத்தலை, இவங்களை மாத்தலை, இவங்களை அப்படியே நம்ம திருப்பிடுறோம். காகத்தை மட்டும் சென்டரில் வச்சுட்டு இங்கிட்டு நம்ம மயில், கோழியை கொண்டு வந்து ஆந்தை, வல்லூரை கொண்டு வந்துட்டோம். ஸோ வளர்பிறை தேய்விரைக்கு இந்த டேபிள் ஞாபகத்துக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில வந்து நட்பு பச்சி, பகை பச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது வளர்பிறையில் வல்லூர் பச்சிக்கு வளர்பிறையில் மயிலும் ஆந்தையும் நட்பு. வளர்பிறை வல்லூர் பச்சிக்கு மயிலும் ஆந்தையும் நட்பு. அதே வல்லூர் பச்சிக்கு வளர்பிறையில காகமும் கோழியும் பகையா மாறிடுறாங்க. வளர்பிறை பச்சி ஆந்தைக்கு வல்லூரும் காகமும் நட்பு. அதே ஆந்தைக்கு மயிலும் கோழியும் பகையா மாறிடுறாங்க. வளர்பிறை காகம் பச்சிக்கு ஆந்தை, கோழி நட்பாகவும், அதே காகத்துக்கு வளர்பிறையில் பகையா வரவர் மயிலும் வல்லூரும் மாறிடுறாங்க. கோழியை எடுத்துட்டோம்னா, வளர்பிறை கோழிக்கு காகம், மயில் நட்பு. அதே கோழி வளர்பிறையில பகையா வர்றது வல்லூரும் ஆந்தையும். ஆகாய பஞ்சபூதத்திற்கு வல்லூரும் கோழியும் நட்பு. அதாவது மயிலுக்கு ஆந்தையும் காகமும் பகையா வந்துடுறாங்க. ஐயா, பஞ்சபூதத்துல வல்லூரு நெருப்பு தத்துவம், ஆந்தை காற்று, காகம் நிலத்தத்துவம், கோழி நீர், மயில் ஆகாய தத்துவம். தேய்விரை நட்பு பகை பட்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா, தேய்விரை மயில் பட்சிக்கு வல்லூரும் கோழியும் நட்பாகவும், அதே மயில் பட்சிக்கு ஆந்தை, காகம் பகையாகவும் மாறிடுறாங்க தேய்விரைக்கு. அதே கோழி பட்சிக்கு மயில், ஆந்தை நட்பாகவும், அதே கோழி பட்சிக்கு தேய்பிரையில் வல்லூர் காகம் பகை. அதே தேய்பிரை காகத்திற்கு வல்லூரும் ஆந்தையும் நட்பு. அதே இந்த இடத்துல ஒரு இது மாறும். ஆந்தையும் கோழியும் இந்த இடத்துல மாறிடும் பகைக்கு மட்டும். தேய்விரை பகைக்கு மட்டும். வளர்பிறையில வந்து நட்பு பகை ஒரே மாதிரி வந்துடும். தேய்விரையில மட்டும் இந்த ஆந்தை கோழி கொஞ்சம் மாறி வரும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துடணும். அதே போல ஆந்தைக்கு பார்த்தீங்கன்னா காகமும் கோழியும் நட்பா வரும், வல்லூரும் மகையிலும் பகையா வரும். வல்லூருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மயிலும் காகமும் நட்பா வரும். அதே வல்லூருக்கு இந்த இடத்துல தேய்விரைக்கும் வளர் வரைக்கும் கொஞ்சம் பெரியிடும். இந்த இடத்துல காகம் அப்படிங்கிறது வந்துடுது, மயிலும் கோழியும் அந்த இடத்துல பகையா மாறிடுது. அப்ப பஞ்சபட்சியால் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு கடவுளை சித்தர்கள் நமக்கு உபதேசித்து உள்ளார்கள். அதாவது வல்லூருக்கு பிரம்மாவும், ஆந்தைக்கு விஷ்ணுவும், காகத்திற்கு ருத்ரனும், கோழிக்கு மகேஸ்வரனும், மயிலுக்கு சதாசிவமும், அதாவது அதிதெய்வங்களாய் சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதைத்தான் யோகிகள் வாசியோகத்தால் ஒவ்வொரு கணமும் புருவ நடுவில் இறைவனின் ஆனந்த திருக்கூத்தை கண்டு இன்புற்று மதியமிர்தம் பருகி ஆனந்தம் அடைகிறார்கள். இதைத்தான் திருமூலர் சொல்லியிருக்காரு. சிவசிவ என்கிற தீவினையாளன்
சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவார் சிவசிவ என்கிற சிவகதியானே அப்பனே நந்தே ஆரா அமுதனே ஒப்பில்லா வல்லலே ஊழி முதல்வனே எப்பரும் சாயும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரும் ஈசன் அருளால் பெறலாமே நந்தீஸ்வரனை எம்பெருமானின் நாளொரு வணங்கியோருக்கு புந்தியில் ஞானம் செல்லும் பொலிவுடன் செல்வம் கொடும் சிந்தையில் அமைதி தரும் சிறப்புற மக்கள் சேரும் இந்திர போகம் கொண்ட இணையிலோ வாழ்வு தரும் முப்பெரும் கடவுளை வணங்குவோமாக அப்படின்னு திருமூலர் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வளர்வரை பஞ்சபட்சியும் தொழில் முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வளர்பிறை வல்லூருக்கு முதல்ல வல்லூரு வளர்பிறைக்கு ஊன் நடை அரசு தூக்கம் சாவு தூக்கம்னு எடுத்துக்கலாம். ஊன் நடை அரசு தூக்கம் சாவு வளர்விறை பஞ்ச தொழில் விவரம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் செவ்வாய்க்கும் இது வந்து மாறாது. ஞாயிற்றுக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் இது ரெகுலர். வல்லூரு காகம் கோழி மயில் ஞாயிற்றுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த ஆடு மாறாது. அதே போல அவரோட அந்த 5 விதமான தொழில்கள் இப்ப வல்லூருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் சாவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசு தூக்கம் சாவு ஊன். தூக்கம் தூக்கம் சாவு ஊன் நடை அரசு. 5வது ஜாமத்துக்கு பார்த்தீங்கன்னா சாவு ஊன் நடை அரசு தூக்கம். ஸோ ஒவ்வொரு 5 ஜாமத்திற்கும் 5 விதமான தொழில்கள் அது செய்து வருகின்றன. அப்போ வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பகல்ல பார்க்குற பஞ்சபட்சிகளோட தொழில்கள் 5 விதம். அந்த 5 விதத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கு. அந்த நேரங்கள் நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் திங்களும் புதனும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பகல்ல ஒரே மாதிரி இருக்கும். திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் பகல்ல தொழில் அதாவது வளர்பிறை தொழில் முறைகளை பார்த்தீங்கன்னா அதே வல்லூர்ல தான் ஆரம்பிக்கும். வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அதுல ஊன்னு ஆரம்பிச்சது இல்லையா, இங்க வந்து சாவுன்னு ஆரம்பிக்கும். சாவு ஊன் நடை அதாவது முதல் ஜாமம் காலையில 6 மணியிலிருந்து நம்ம 8:24ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 8:24க்கு உள்ள 5 ஜாமமா பிரிக்கிறோம். ஒரு ஜாமத்துக்கு 2 மணி 24 நிமிஷம் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 2 மணி 24க்குள்ள அதை நம்ம 5 வகையா பிரிக்கிறோம். அப்ப அரசுக்கு எவ்வளவு, ஊனுக்கு எவ்வளவு, நடைக்கு எவ்வளவு, மயிலுக்கு எவ்வளவுங்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதலில் சாவு, 2வது ஊன், 3வது நடை, 4வது அரசு, 5 தூக்கம். இது வந்து முதல் ஜாமத்தில் அதாவது வல்லூருக்கு முதல் ஜாமத்தில் இந்த 5 விதமான தொழில். 2வது ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா ஊன் நடை அரசு தூக்கம் சாவு. இது 2வது ஜாமம். நல்லா பார்த்துங்க. சூரிய உதயத்திலிருந்து 2 மணி 24 நிமிஷம். மறுபடியும் அதான் சொல்ல வரேன். திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் பகல்ல செய்கிற தொழில்கள். அப்போ காகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நடை அரசு தூக்கம் சாவு ஊன். கோழிக்கு எடுத்துட்டோம்னா அரசு தூக்கம் சாவு ஊன் நடை. மயிலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தூக்கம் சாவு ஊன் நடை அரசு. நீங்க இந்த இடத்துல அந்த ஞாயிறு செவ்வாய் அந்த முடிகிற அந்த மயிலுக்கு முடிகிற அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, சாவு ஊன் நடை அரசு தூக்கம், அதைத்தான் நம்ம இங்க வந்து இந்த புதன்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கு முதல்ல கொண்டு வரோம். அங்க என்ன முடியுதோ அதை இங்க கொண்டு வரோம். இந்த முதல் ஜாமத்துல முடிக்கிறத தான் நம்ம இங்க வந்து அந்த 2வதா வர்ற அவரோட தொழிலைத்தான் நம்ம அந்த அடுத்த இதுக்கு முதல்ல கொண்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு வளர்பிறை வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இப்போ வளர்பிறை வியாழக்கிழமையில வல்லூரு அப்படிங்கிறது வருது. வளர்பிறை வியாழக்கிழமை பகலில்
தொழில் முறைகள், அப்போ வல்லூர்னு வந்துடுது. அப்போ பகலில் தொழில் முறை பார்த்தோம்னா நம்மளுக்கு முதல்ல வந்து தூக்கம் அப்படின்னு வருது. இந்த தூக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னா, திங்கள் புதன் முடிஞ்சது இல்லையா, அந்த இதுல இருந்து தூக்கி நம்ம இங்க வச்சுட்டோம். அப்ப இங்கிருந்து தூக்கத்துக்கு அடுத்து அந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா, தூக்கம், சாவு, ஊன், நடை, அரசு. இந்த 5ம் அடுத்தடுத்து அப்படி வரிசையா வந்துருச்சு. ரைட்டா? சரி. அந்த அரசு முடிஞ்ச உடனே, அந்த தூக்கத்துக்கு அடுத்து 2வது சாவுன்னு வருது இல்லையா? அந்த சாவு எடுத்து தான் நம்ம ஆந்தைக்கு, அதாவது வல்லூருக்கு முதல்ல முடிச்சுட்டு, ஆந்தைக்கு சாவு, ஊன், நடை, அரசு, தூக்கம்னு கொண்டு வந்துரணும். இதுல 2வதா வர்றத ஊன தூக்கி தான் காகத்துக்கு ஊன், நடை, அரசு, தூக்கம், சாவுன்னு போடணும். காகத்துக்கு 2வதா வர்ற அந்த நடைய கோழிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து, அதுல அப்படியே வரிசைப்படுத்தணும். அரசு, தூக்கம், சாவு, ஊன். கோழியில வர 2வது வர அந்த அவரோட தொழில் அரசத்தை எடுத்து மயிலுக்கு வச்சு அரசு, தூக்கம், சாவு, ஊன், நடை அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இதே போல வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகல் தொழில், வளர்பிறையில் பகல் தொழில். அதே வல்லூர் தான் தொழில்கள் மாறும். அரசு, தூக்கம், சாவு, ஊன், நடை. இது எங்க வருது அப்படின்னா, வியாழக்கிழமையில நீங்க கடைசியா முடிச்சீங்களா மயிலுக்கு, அத தூக்கி வெள்ளிக்கிழமைக்கு நீங்க முதல்ல காலையில அந்த முதலோட, அதாவது வல்லூருக்கு அந்த 2 மணி 24 மணி நேரத்திற்கு 5 விதமான, அதாவது முதல் ஜாமத்தில் 5 விதமான தொழில்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அப்போ முதல் தொழில் அரசு, 2வது தொழில் தூக்கம், 3வது தொழில் சாவு, 4வது தொழில் ஊன், 5வது தொழில் நடை. இது வந்து வல்லூருக்கு வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை பகல் தொழில். அடுத்து ஆந்தை தூக்கம், சாவு, ஊன், நடை, அரசு. இது வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை பகல் தொழில். வளர்பிறை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதுக்கு அடுத்து காகத்துக்கு வர்றதுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். அதுல வர, அதாவது ஆந்தையில வர அந்த 2வது வர சாவு எடுத்து நம்ம இங்க வச்சு, அதுக்கப்புறம் சாவு, ஊன், நடை, அரசு, தூக்கம். இந்த பக்கம் கோழிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்க வர 2வது ஊன் எடுத்து ஊன், நடை, அரசு, தூக்கம், சாவு. அதே இது நம்ம மயிலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல வர அந்த 2வது இது வர்றது நடை, அரசு, தூக்கம், சாவு, ஊன். இது வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் பகல் தொழில். மறுபடியும் சொல்றேன். அரசு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. தூக்கம், சாவு, ஊன், நடை. இந்த 5 விதமான தொழில்களும் எது எது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நம்ம இந்த இது இப்ப நான் சொல்லிருவேங்க. வளர்பிறை சனிக்கிழமை பகல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வல்லூரு, ஐயா வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில். இது ஸ்டாண்டர்டு. இது மாறாது. இது வளர்பிறை. வளர்பிறைக்கு மாறாது. அதே போல இதுல இந்த நடை, அரசு, தூக்கம், சாவு, ஊன் இதுல தான் கொஞ்சம் மாறும். அவங்க தொழிலை பொறுத்து அந்த கிழமையை பொறுத்து அங்க கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அப்போ சனிக்கிழமை பகல் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு, வல்லூர் பச்சியில் பிறந்தவர்களுக்கு நடை முதல் தொழிலாகவும், 2வது தொழில் அரசாகவும், 3வது தொழில் தூக்கமாகவும், 4வது தொழில் சாவாகவும், 5வது தொழில் ஊனாகவும் அந்த இடத்துக்கு மாறும். அதே சனிக்கிழமை வளர்பிறையில் பகல் தொழில் பார்த்தீங்கன்னா, ஆந்தைக்கு, அதாவது வல்லூருக்கு அடுத்து ஆந்தை, காகம், கோழி, மயில் வரிசை சொன்னோம்னா, ஆந்தைக்கு இதுல வர அந்த நடையில சொன்னோம் இல்லையா, நடை, அரசு, தூக்கம், சாவு, ஊன். அதுல அந்த அரசு, ஆந்தைக்கு அரசு, தூக்கம், சாவு, ஊன், நடை. இப்ப இந்த 5 தொழில்களும் ஆந்தைக்கு செய்யுது. ஆந்தை பச்சிக்கு இந்த 5 தொழில்களும் செய்கிறது. அதே காகம் பச்சிக்கு எடுத்துட்டுனா, இந்த ஆந்தையில எடுத்த அந்த 2வது வர தொழிலை தான் காகத்துக்கு முதல்ல வச்சு அந்த வரிசைப்படுத்துறோம். தூக்கம், சாவு, ஊன், நடை, அரசு. இந்த காகத்துல வர அந்த 2வது தொழில் சாவுன்னு வருது இல்லையா, அதைத்தான் கோழிக்கு இங்க முதல்ல வைக்கணும். அதாவது சனிக்கிழமை வளர்பிறையில் பகல் தொழில். சாவு, ஊன், நடை, அரசு, தூக்கம். மயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வளர்பிறையில் சனிக்கிழமையில் பகலில் பிறந்தவர்களுக்கு மயில் பட்சியாக இருந்தால் ஊன், நடை, அரசு, தூக்கம், சாவு.
இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 24 நிமிஷம் நம்ம எடுத்துட்டோம். சூரிய உதயத்தை கணித்து நம்ம அந்த கணிதம் செய்யணும் குடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஜாமம் என்பது காலை 6 மணி முதல் காலை 8 மணி 24 நிமிடம் வரை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது ஜாமங்கிறது 8 மணி 24 முதல் 10:48 வரை. 3வது ஜாமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 10:48 முதல் 1 மணி 12 வரை மதியம். 4வது ஜாமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதியம் 1:12 முதல் 1 மணி 12 நிமிடம் முதல் 3 மணி 36 நிமிடம் வரை. 5வது ஜாமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாலை 3:36 முதல் மாலை 6 மணி வரை 5வது ஜாமம். இது வந்து பகல் 5 ஜாமம். இதே அளவை நம்ம இரவுல அப்படி மாத்திக்கலாம். மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி 24 நிமிடம் வரை 1வது ஜாமம். இப்ப நம்ம சொன்னது மாரி 5 ஜாமத்துக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வளர்பிறையில் இரவு ஞாயிற்றுக்கிழமைக்கும், செவ்வாய்க்கிழமைக்கும் அந்த பட்சிகள் எவ்வாறு வேலை செய்கிறது? முதல் பட்சி வல்லூறு, 2வது பட்சி ஆந்தை, 3வது காகம், 4வது கோழி, 5வது மயில். அப்போ வல்லூறு பட்சிக்கு வளர்பிறையில் இரவு பட்சி. இந்த இடத்துல வளர்பிறையில்னு எடுக்கும்போது, பகல்ல எடுக்கும்போது அட்டவணை வேற மாரி வரும். இரவுன்னு எடுக்கும்போது வேற மாரி வரும். இந்த இடத்துல தேய்விரை 2வது அது வேற மாரி வரும். இப்போ இரவுன்னு வரும்போது வல்லூருக்கு சாவு, நடை, தூக்கம், ஊன், அரசு அந்த மாரி நம்மளுக்கு இந்த இடத்துல மாறி வரும். அதேபோல அடுத்து ஆந்தை பட்சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல என்ன முடியுதோ அது அங்க முதல்ல வந்துரும். இங்க அரசுல முடியுதா? இந்த அரசு அங்க வந்துரும். அரசு, சாவு, நடை, தூக்கம், ஊன். இங்க ஊன்ன முடியிறது அங்க 3வது காகமா வந்து காகத்துக்கு ஊன், அரசு, சாவு, நடை, தூக்கம். இங்க தூக்கம்னு முடியிறது அங்க 4வது பட்சிக்கு, அதாவது வளர்பிறையில் இரவு ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைக்கு 4வது வருவதா அந்த வரும் பட்சி கோழிக்கு தூக்கம், ஊன், அரசு, சாவு, நடை. 5வதாக வரும் பட்சி மயிலுக்கு இதுல நடைன்னு முடியுது. இந்த நடை எடுத்து நடை, தூக்கம், ஊன், அரசு, சாவு அப்படின்னு நம்ம அங்க ஆட் பண்ணணும். அப்போ வளர்பிறையில் இரவு திங்கள் மற்றும் புதன்கிழமை இரவு தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் அதே ஆடுதான். ஆனா அந்த தொழில்கள் மட்டும் அந்த இடத்துல மாறும். இப்போ வல்லூருக்கு வளர்பிறையில் இரவு பிறந்த, அதாவது திங்கள், புதன் இரவு தொழில் அவங்களுக்கு, வல்லூரில் பிறந்தவர்களுக்கு நடை, தூக்கம், ஊன், சாவு அப்படிங்கிறது அந்த முதல் ஜாமத்தில் 5 விதமான தொழில்கள். அடுத்த பஞ்சபட்சிக்கு ஆந்தைக்கு அதே 5 விதமான தொழில்கள் எப்படி எடுக்கணும்னா, இங்க சாவுன்னு முடிகிறத இந்த சாவை எடுத்து சாவு, நடை, தூக்கம், ஊன், அரசு. காகத்துக்கு எடுத்துட்டோம்னா, இந்த அரசு முடிகிறது மறுபடியும் அங்க மேல எடுத்து காகத்துக்கு காகம், அதாவது காகத்துக்கு அரசு, சாவு, நடை, தூக்கம், ஊன். அதே கோழிக்கு ஊன், அரசு, சாவு, நடை, தூக்கம். அத அப்படி மயிலுக்கு எடுத்துட்டோம்னா, இங்க தூக்கம்னு முடிகிறது. அங்க தூக்கம், ஊன், அரசு, சாவு, நடை. இந்த விதமா அதாவது வளர்பிறையில் இரவில் திங்கள் மற்றும் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு இரவில் தொழில், அந்த பஞ்சபட்சியின் தொழிலில் அவரோட கூறுகள் அது. வியாழக்கிழமை இரவு வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு முதல் ஜாமமாக வல்லூரில் அங்க தூக்கம்னு ஆரம்பிக்குது இல்லையா? இங்க தூக்கம்னு நம்ம போட்டு தூக்கம், ஊன், அரசு, சாவு, நடை. அந்த புதன்கிழமை முடிச்ச அந்த இரவ நம்ம இங்க வியாழக்கிழமை முதல் இரவா இங்க கொண்டு வந்துரும். முதல் ஜாமத்துக்கு கொண்டு வந்துரும். 2வது ஜாமத்துக்கு இங்க இந்த நடைன்னு முடியுது இல்லையா? இந்த நடைய தூக்கி நடை, தூக்கம், ஊன், அரசு, சாவு இந்த மாரி 2வது ஜாமத்துக்கும், 3வது ஜாமத்திற்கு காகம், நடை, காகத்துக்கு சாவு, நடை, தூக்கம், ஊன்,
அரசு. 5வது ஜாமத்திற்கு, அதாவது வியாழக்கிழமை இரவு வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு கோழிக்கு கோழி, பஞ்சபட்சிக்கு அரசு, சாவு, நடை, தூக்கம், ஊன். மயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஊன், அரசு, சாவு, நடை, தூக்கம். வெள்ளி இரவு வளர்பிறை, வெள்ளி இரவு வளர்பிறை. அது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள தலைப்புகள் வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் அது வந்து மாறாது. தொழில்கள் மட்டும் மாறும். இரவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வளர்பிறையில் இரவுக்கு வல்லூருக்கு ஊன், அரசு, சாவு, நடை, தூக்கம். ஆந்தைக்கு இங்க தூக்கம்னு முடியுது இல்லையா? இந்த தூக்கத்தை எடுத்து நம்ம அங்க போட்டுட்டோம்னா தூக்கம், ஊன், அரசு, சாவு, நடை. காகத்திற்கு நடை, தூக்கம், ஊன், அரசு, சாவு. கோழிக்கு பார்த்தீங்கன்னா சாவு, நடை, தூக்கம், ஊன், அரசு. மயிலுக்கு அப்படி எடுத்துட்டோம்னா மர அரசு, சாவு, நடை, தூக்கம், ஊன். இது வந்து வெள்ளிக்கிழமை இரவில் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை. சனிக்கிழமை இரவில் பிறந்தவர்களுக்கு அதாவது வளர்பிறையில் எடுத்துட்டோம் அப்படின்னா வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இது மாற்றம் இல்லை. வளர்பிறைக்கும் தேய்விரைக்கும் இந்த பட்சிகள் மாற்றம் இல்லை. அந்த அவங்களுக்கு 5 விதமான தொழில்கள் இருக்கு இல்லையா? அது மட்டும் மாறும். இப்ப நம்ம இங்க அரசுன்னு முடிச்சோம்ல வெள்ளிக்கிழமை இரவ, அதை எடுத்து நம்ம இங்க முதல் ஜாமத்துக்கு வல்லூருக்கு கொண்டு வரோம். அரசு, சாவு, நடை, தூக்கம், ஊன். இங்க ஊன்னு முடிச்சத மறுபடியும் ஆந்தைக்கு ஊன், அரசு, சாவு, நடை, தூக்கம்னு நம்ம இங்க கொண்டு வரோம். இங்க தூக்கம்னு முடிச்சத காகத்துக்கு தூக்கம், ஊன், அரசு, சாவு, நடைன்னு கொண்டு வரோம். இங்க நடைன்னு முடிச்சத கோழிக்கு நடை, தூக்கம், ஊன், அரசு, சாவுன்னு கொண்டு வரோம். இங்க சாவுன்னு முடிச்சத மயில், அதாவது மயில் பட்சிக்கு சாவு, நடை, தூக்கம், ஊன், அரசு அப்படிங்கிறது நம்ம இங்க வளர்பிறைக்கும் தேய்விரைக்கும் 7 நாட்களுக்கு நம்ம எடுத்துட்டோம். இப்ப தேய்விரைக்கு இப்பதான் எடுக்க போறோம். தேய்விரைக்கு அப்படிங்கிறது நான் ஒரு கிழமை ஒரு இதை மட்டும் சொல்லிடுறோம். அப்ப மிச்சத்தை நீங்க அதுல இது பண்ணிக்கங்க. இப்போ அமரபட்சம் அதாவது தேய்விரை பகலில் தொழில் செய்கிறது அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா ஞாயிறு செவ்வாய்க்கும் ஞாயிறும் செவ்வாய்க்கும் அதுல என்ன வருது அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் அதாவது இங்க எப்படி மாறுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அந்த ஆடை மட்டும் மாத்தணும். கோழி, வல்லூரு, ஆந்தை, மயில், காகம் அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றம் வந்துடும். அப்போ கோழிக்கு ஊன், சாவு, தூக்கம், அரசு, நடை அதாவது அமரபட்சத்தில் தேய்விரையில் பகலில் தொழில் செய்து அதாவது பகல் தொழில் செய்வது ஞாயிற்றுக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் முதல் 5 நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த நட்சத்திர தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு கோழி பட்சி. அப்போ கோழி பட்சிக்கு அந்த முதல் 5 தொழில் ஊன், சாவு, தூக்கம், அரசு, நடை. 2வது பட்சிக்கு வல்லூருக்கு நடை, ஊன், சாவு, தூக்கம், அரசு. 3வது பட்சி எடுத்துட்டோம்னா ஆந்தைக்கு சாவு, தூக்கம், அரசு, நடை, ஊன். 4வது பட்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது மயிலுக்கு தூக்கம், அரசு, நடை, ஊன், சாவு. 5வது பட்சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அரசு, நடை, ஊன், சாவு, தூக்கம் அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம கொண்டு வந்துரும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பட்சி இருப்பது போல ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருக்கிறது மாதிரியும் அவங்க பிறந்த ராசிக்கு ஒரு பட்சி உண்டு. அது வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் தகுந்தாற்போல் மாறும். இப்போ வளர்பிறையில் பிறந்தவர்கள் ஒரு ராசி இருக்கும் இல்லையா? அப்போ மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி அதாவது மேசம், சிம்மம், விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு வல்லூர் பட்சியாகும். ஐயா நட்சத்திர பட்சி வேற, இது வந்து ராசி பட்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசி பட்சி, நட்சத்திர பட்சி, திதி பட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல இருக்கு. இப்போ மேசம், சிம்மம், விருச்சிகம் வல்லூர் பட்சியாகவும், மிதுனம், கடகம், கன்னி ஐயா வளர்பிறையில் பிறந்தவங்களுக்குங்க ஐயா மிதுனம், கன்னி, கடகம் இவங்களுக்கு ஆந்தை பட்சியாகவும், தனுசு, மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு
காகம் பட்சியாகவும், ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கோழி பட்சியாகவும், மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மயில் பட்சி, அதாவது வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி பட்சிகள். ஐயா, நட்சத்திர பட்சி வேற, ராசி பட்சி வேற. தேய்விரையில் இதே பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கடக ராசிக்கு மயிலாகவும், மேச ராசி விருச்சிக ராசிக்கு, அதாவது செவ்வாயோட ராசிகள் அது கோழியாகவும், கன்னி சிம்மம் மகரம் இவர்களுக்கு காகமாகவும், கும்பம் தனுசு மீனம் இவர்களுக்கு ஆந்தையாகவும், ரிஷபம் மிதுனம் துலாம் ராசியினருக்கு வல்லூராகும். தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பஞ்சபட்சி, வளர்விரையில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியில் இந்த பஞ்சபட்சிங்கிறது நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ ஒருவர் வளர்பிறையில், அதாவது பூர்வ பட்சம் மேச ராசியில் பிறந்தால் அவரது பட்சி வல்லூரு அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறோம். ஒருவர் வளர்பிறையில் மேச ராசியில் பிறந்தால் அவரது பட்சி வல்லூரு. அதே போல அவர் தேய்விரையில் பிறந்திருந்தால், அதே மேச ராசியில் பிறந்திருந்தால் அவரது பட்சி கோழி என எடுத்துக்கொள்ளவும். இவ்வளவுதான் விஷயம். வளர்வரைக்கும் தேய்வரைக்கும் அந்த பட்சிகள் மாற்றம், ராசி ஒண்ணுதான், பட்சி மட்டும் மாறும். இது நீங்க நட்சத்திரத்துக்கு எடுத்தாலும் அதே மாதிரியே தான் வரும். நீங்க நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி பார்த்தாலும் இதுக்குள்ளதான் வரும். திதி பட்சி வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு, வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது 30 திதிகளுக்கும் இந்த இடத்துல பிரிச்சு நம்ம கொண்டு வரோம். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பட்சி உண்டு. பிரதமை, சஷ்டி, ஏகாதசியில் இந்த திதியில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு வல்லூர் பச்சாகவும், அதே பிரதமை சஷ்டி ஏகாதசி, அதாவது 1வது திதி, 6வது திதி, 11வது திதி, இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. 1, 6, 11 பிரதமை சஷ்டி ஏகாதசியில் வல்லூர், அதாவது வளர்வரையில் வல்லூர், தேய்வரையில் மயில். 2, 7, 12 அதாவது திவிதியை சப்தமி துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு, வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தையாகவும், தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு கோழியாகவும். அடுத்து 3, 8, 13 திருதியை அஷ்டமி திரையோதசி திதியில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு காகமாகவும், தேய்விரையில் அதே திதியில் பிறந்தவர்களுக்கு அதுல மாறாதுங்கய்யா, அதே காகம்தான். அப்போ காகம் மட்டும் எப்பயுமே எந்த சூழ்நிலையும் மாறாது. அடுத்து சதுர்த்தி நவமி சதுர்தசி, அதாவது 4வது 9வது 14வது திதியில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு கோழியாகவும், தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தையாகவும் மாறிடும். அடுத்து பஞ்சமி தசமி பௌர்ணமி 5, 10, 15வது திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வளர்விரையில் பிறந்தவர்களுக்கு மயிலாகவும், தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு வல்லூராகவும் மாறும். அப்போ ஒருவர் வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்திருந்தால் அவரது திதி பட்சி மயில் எனவும், அதே தேய்விரை பஞ்சமி திதியில் பிறந்திருந்தால் அவரோட திதி பட்சி வல்லூர் எனவும் புரிந்து கொள்ளவும். இந்த இடத்துல ஒரே திதி தான், அது வளர்பிறையா தேய்விரையா. இப்ப பஞ்சமி திதியில ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த பஞ்சமி திதிக்கு வளர்விரையில் மயிலாகவும், தேய்விரையில் வல்லூராகவும் அந்த இடத்துல மாறிடும். அந்த இடத்துல நம்ம கவனிக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு திசைகள் உண்டு. இப்போ வல்லூர் திதிக்கு எடுத்துட்டோம், வல்லூர் பட்சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கிழக்கு இந்திர திக்கு, அதாவது கிழக்கு திசை அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். திசை திக்கு திசை பட்சி. அப்போ வல்லூருக்கு கிழக்கு திசையாகவும், ஆந்தைக்கு தெற்கு திசை யமன் திசையாகவும், காகத்திற்கு மேற்கு வருணன் திசையாகவும், கோழிக்கு வடக்கு அதாவது வடகிழக்கு ஈசான்யமாகவும், மயிலுக்கு பூமி ஆகாயமாகவும். இது வளர்பிறையில எடுத்துக்கணும் திசை பட்சிக்கு. வளர்விரையில் திசை பட்சி வர்றது மாதிரி தேய்விரையில் கொஞ்சம் மாறும். அதே வல்லூருக்கு இந்த இடத்துல
வல்லூரு அப்படிங்கிறது கிழக்கு திசையாக மாறிடும். அங்கேயும் வல்லூர் கிழக்கு திசை தான். அதே ஆந்தை அப்படின்னா வடக்கு திசையா மாறும். அங்க வந்து ஆந்தைக்கு தெற்கு திசையா மாறும். வளர்பிறையும் தேய்பிறையும் ஆந்தைக்கு அந்த இடத்துல திசைகள் மாறும். இப்ப நான் தேய்பிறைய லைனா சொல்லிடுறேன். மயில், ஆந்தை, வல்லூரு, காகம், கோழி. இது தேய்பிறையோட லிஸ்ட். இதுல எடுத்துக்கிட்டா மயிலுக்கு மேற்கு திசையும், ஆந்தைக்கு வடக்கு, வல்லூருக்கு கிழக்கு, காகத்திற்கு தெற்கு, கோழிக்கு ஆகாயம் அப்படின்னு கொண்டு போகும். இந்த இடத்துல 2 இடம் மட்டும் தான் மாறுது. இங்க கோழி மாறுது, அங்க ஆந்தை மாறுது. இவ்வளவுதான் விஷயம். அப்போ தன் பட்சி பலமாக இருந்தாலும் அந்த நேரம் அரசு பட்சியுள்ள திசையில் அவர் ஏதாவது ஒரு வேலை அவசர வேலையா போறாரு, முக்கியமான பணியா போறாருன்னு வச்சுங்களேன். நிச்சயமா அது வெற்றி பெற்றும். இது பாயிண்ட் 1. அவரோட பட்சி, அவருக்கு பிறக்கும்போது ஒரு பட்சி இருக்கும் இல்லையா? நட்சத்திர பட்சி. அந்த பட்சி பலவீனமாக இருந்தாலும் அந்த நேரம் அந்த பட்சி அன்னைக்கு கரண்ட், அதாவது நடைமுறையில் அன்றைய பட்சி, அன்றைய கிழமைன்னு இருக்குல்ல, பிறந்த பட்சி வேற. அன்றைய கிழமையில் அந்த பட்சி அரசு பட்சியில் அவர் செல்கிறார் என்றால் அந்த காரியம் வெற்றியில் முடியும். மாறாக அவரோட பட்சி பலவீனமாக இருந்தால் அந்த திசையில் இருந்து ஒரு துயில், சாவு என்ற ஒரு சம்பவம் அங்க தொழில் நடத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்சி அவரோட தொழில்ல துயிலோ, சாவோ அந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கும்போது, இவரு எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தோல்விய சந்திக்கிற மாரி சூழ்நிலை வரும். அப்போ பட்சிகளோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு, அதாவது வளர்பிறையில் காகத்திற்கு 1 பலமும், வல்லூருக்கு 3/4 பலமும், ஆந்தைக்கு 1/2 பலமும், கோழிக்கு 1/4 பலமும், மயிலுக்கு 1/4 பலமும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். தேய்பிறைக்கு எடுத்துட்டோம்னா, அதே காகத்திற்கு முழு பலம், வல்லூருக்கு 3/4, கோழிக்கு 1/2. இந்த இடத்துல மாறுது. இங்க வளர்பிறையில கோழிக்கு வந்து 1/4, இங்க கோழிக்கு 1/2. இங்க ஆந்தைக்கு 1/4 பங்கு, அங்க ஆந்தைக்கு 1/2 பங்கு. இங்க மயிலுக்கு ஒரே அளவு. 1/4 பலம். அப்போ தேய்பிறை பட்சியில் வலிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வளர்பிறை பட்சியில போல அமைந்தாலும் கோழியும் ஆந்தையும் அந்த இடத்துல இடம் மாறி உட்கார்ந்துருக்கு. இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ வளர்பிறையும் தேய்பிறை பட்சியில் விவரம் அப்படிங்கிறது சுருக்கமா புரிச்சுக்கணும்னா, வளர்பிறை பஞ்சபூதம், தேய்பிறை பஞ்சபூதம் அப்படிங்கிறது வளர்பிறையில் எடுத்துட்டோம்னா வல்லூரு, ஆந்தை, கோழி, காகம். நெருப்பு, காற்று, நீர், நிலம், ஆகாயம். தேய்பிறையில எடுத்துட்டோம்னா அதே வல்லூரு, காகம், கோழி, ஆந்தை, மயில். ஆனால் பஞ்சபூதம் பூமி, நெருப்பு, காற்று, நீர், ஆகாயமா வந்து தேய்பிறையில பஞ்சபூதம் மாறுது. அப்போ ஒரு ஜீவாத்மா பிறக்கும் சமயத்தில் அவரோட பட்சி துயிலாகவோ, சாகாவோ தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு இருந்தால், அந்த பிறப்பு பட்சிகளுக்குரிய பூமி தத்துவம் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமா ஒருத்தர் ஆம், அமரபட்சத்தில் பிறந்திருக்கிறார். அந்த ஆந்தை ஆந்தை ஆந்தையில பிறந்திருக்காரு. ஆந்தை பஞ்ச பட்சியில பிறந்திருக்கிறார். ஆந்தை பஞ்ச பட்சியில துயில் நேரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா வச்சுக்கிருவோம். அப்போ அந்த ஆந்தைக்குரிய நீர் தத்துவம், அதான் ஆந்தைக்குரிய பஞ்சபூதம் நீர் தத்துவம். அமரபட்சத்துல நீர் தத்துவம் வருது தேய்பிறையில. அப்போ அந்த நீர் தத்துவம் அவரோட தேகத்தில் குறைவா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதனால் அவருக்கு எப்பயுமே கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் வியாதிகள் வந்துகிட்டே இருக்கு. எந்த பூதம் உடம்பில் குறைகிறதோ, பலவீனமாக இருக்கிறதோ, அது சார்ந்த அந்த அந்த நபருக்கு உடல் சார்ந்தவும், மனம் சார்ந்தவும் பிரச்சனைகள், அதாவது வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க வரும். எந்த பூதம் குறைவா இருக்கிறதோ, அது சார்ந்து அவர்கள் அதை பலப்படுத்துறதுக்கு அவங்கள் எச்சரிக்கையாக இருந்து அதுக்குண்டான வழியை தேடிக்கொள்ளவும். பஞ்சபட்சிகளின் ஆண், பெண் முதல்ல புரிஞ்சுக்கணும். வளர்பிறை, தேய்பிறை எந்த பட்சியாக பிறந்தா, எந்த பட்சியில் பிறந்திருந்தாலும் ஆண், பெண் 2 பேரும் தன்மை மாறாது. இப்ப மொத்தமே 5 பட்சி தான். அதுல ஆண், பெண்ணா பிரிக்கணும்.
நாம எந்த பட்சியில பிறந்திருக்கோம், நம்ம நண்பர்கள் எந்த பட்சியில இருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, வல்லூறு, காகம், மயில் இந்த 3 பட்சிகள் ஆண் தத்துவம். கோழி, ஆந்தை அப்படிங்கிறது பெண் தத்துவம். இப்ப நீங்க எந்த தத்துவத்துல பிறந்திருந்தாலும், ஆணோ, பெண்ணோ, அதுல ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒருவருக்கு அவர் பிறந்த பட்சிக்கு ஏற்ப அவரோட இயல்பு எப்படி அப்படின்னா, இப்ப ஆண், பெண் தன்மை மிகுந்து இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஆணுக்கு உண்டான ஆண் பட்சியும், பெண்ணுக்கு உண்டான பெண் பட்சியும் வந்தால் சிறப்பு. மாறாக ஒரு ஆணிற்கு அவரோட நட்சத்திர பட்சி பெண்பால் பட்சியாக வந்தால், அவரின் ஆண்மை சுபாவம் குறைந்து, பெண்மை சுபாவம் அதிகமாக இருக்கும். இப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதேபோல பெண்களுக்கு அந்த மாரி இருக்கு அப்படின்னா, அது ஆண் தன்மையா மாறிரும். பஞ்சபட்சியில ஆ அந்தர பட்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம திசா, புத்தி, அந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம். இங்க அந்தரம் அப்படிங்கிற ஒரு ஜோசியத்தில் நம்ம ஜோதிடத்திலயும் கொண்டு வரோம். பட்சியிலயும் கொண்டு வரோம். அப்போ அந்தர பட்சி அப்படின்னா, வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இது அடிப்படை மாறாதுங்கய்யா. எனும் பஞ்சபட்சியில் ஒவ்வொரு நாளும் பகல் 5 ஜாமம், இரவுல 5 ஜாமம், அவன 10 ஜாமமாக பிரித்து, அதற்குண்டான தன் தொழிலை சரியான முறை தவறாது வளர்பிறையில், தேய்பிறையிலும் அது சரியான முறையில் தன் தொழிலை நடத்தி வருகிறது. அதுபோக இந்த பஞ்ச பட்சிகள் ஒவ்வொரு ஜாமத்தையும் 5 சமபங்காக பிரித்து, வளர்பிறையில் பகலில் ஊன்னடை அரசு துயில் சாவு என வரிசை கிரகமாக தன் பணிகளை செய்து வருகிறது. ஒரு ஜாமம் என்பது 6 நாழிகை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 6 நாழிகைய நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிறதுக்கு தான் இப்ப கொண்டு வரோம். இப்போ அதுல என்ன குடுத்துருக்கோம்? இப்போ வல்லூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வல்லூறு பட்சியில் 5 விதமான தொழில்கள். ஊன், நடை, அரசு, துயில், சாவு. அதுல வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு வல்லூரில் ஒரு ஊன் தொழில் செய்யும்போது 30 நிமிடம். 30 நிமிடம் அப்படிங்கிறது 1 1/4 நாழிகை. ஊனுக்கு 1 1/4 நாழிகை, நடைக்கு 1 1/2 நாழிகை, அரசுக்கு 2 நாழிகை, துயிலுக்கு 3/4 நாழிகை, சாவுக்கு 1/2 நாழிகை. இந்த 6 நாழிகை பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு பட்சிக்கும், ஒவ்வொரு ஜாமத்திலும் தினமும் செய்து வருகிறது. ஐயா நல்லா கேட்டுங்க. அதுல அந்த 1 1/4 நாழிகைங்கிறது 30 நிமிடம், 1 1/2 நாழிகைங்கிறது 48 நிமிடம், 2 நாழி சாரி 2 நாழிகைங்கிறது 48 நிமிடம், 3/4 நாழிகைங்கிறது 18 நிமிடம், அரை நாழிகைங்கிறது 12 நிமிடம். ஆக 144 நிமிடம். அப்போ 144 நிமிடம் 2 மணி 24 நிமிடம். இது ஒரு அளவு. அப்போ ஒரு பட்சி அரசு தொழில் இருக்கும்போது, அதன் பட்சியின் வேலையை அரசாக இருந்தால் தான் நம்மளுக்கு 100% வெற்றி உண்டு. அப்போ ஒவ்வொரு கிழமையில் பகல், இரவு முதல் ஜாமத்தில் உண்ணும் பட்சி அதிகார பட்சியாக எடுத்துக்கணும். உண்ணும் பட்சினா ஊன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு கிழமையிலும் நம்மளுக்கு இந்த ஊன் அப்படின்னு வரும். நம்ம அடிப்படை புஸ்தகத்திலேயே முதல்ல இருந்தது. இப்ப அது எடுத்துட்டோம். பஞ்சாங்கத்துல கடைசி பக்கத்துக்கு முன்னாடி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்துல இருக்கு. வாக்கியத்திலும் இருக்கு. திருக்கணிதத்துக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். சீனிவாச பஞ்சாங்கத்துல இருக்கு. அப்போ ஒவ்வொரு கிழமையிலும் பகல், இரவில் ஒவ்வொரு ஜாமத்திலும் கரெக்ட்டா அந்த பட்சிகள் வந்து அதனோட வேலைகள் செய்கிறது. இப்போ வளர்பிறையில் ஞாயிறு, செவ்வாய் பகல் பொழுதில் அதிகார பட்சியாக வல்லூறு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இரவு பொழுதுல அதே ஞாயிறு, செவ்வாய்க்கு அதிகார பட்சி காகமா மாறிடுது. இதேபோல மற்ற கிழமைகளுக்கும் அதிகார பட்சியா நம்ம தான் தொகுத்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தனது நட்சத்திர பட்சியே அதிகார பட்சி நாட்கள் அதிக வலுவானது என நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகள் பகலில் பொழுதில் வல்லூறு பட்சி உடையவர் அந்த நாட்களில் பகலில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி பெறலாம். அதேபோல இந்த நாட்களில் தனது பட்சி அரசு ஊன் தொழில் செய்யும் போது மிகச் சிறப்பான வெற்றியை தரும்.
அதே நாள்ல நடை தொழில் செய்யும் போது மத்தியமமான பலனும், துயில் சாவு தொழில் செய்யும் போது சமயத்தில் வெற்றியும் தோல்வியும் கலந்தே நடக்கும். இது வந்து அந்த ஒரு கிழமைக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கிழமைக்கு ஒரு தொழில். அதிகார பட்சி நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, இப்போ வல்லூறு பட்சிக்கு ஞாயிறும் செவ்வாயும் பகலில் பிறந்தவர்களுக்கு அதிகார பட்சி வல்லூர். ஞாயிறும் செவ்வாயும் பிறந்தவர்களுக்கு பகல்ல அதிகார பட்சி வல்லூர். அதே திங்களும் புதனும் பகல்ல பிறந்தவர்களுக்கு அதிகார பட்சி ஆந்தை. வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகார பட்சி காகம். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு கோழியாகவும், சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு மயிலாகவும் அந்த இடத்துல மாறும். இதே அதிகார பட்சி வளர்பிறையில இரவுல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வல்லூர், அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வல்லூராகவும், சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு தேய்விரையில், அதாவது வளர்பிறையில் இரவில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆந்தையாகவும், ஞாயிறு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு காகமாகவும், திங்கள் மற்றும் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கு கோழியாகவும், வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு மயிலாகவும் எடுத்துக்கிறணும். இதே அதிகார பட்சி தேய்விரையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப மயில் பட்சி, அதாவது தேய்விரை பகல்ல திங்கள் சனி பிறந்தவங்களுக்கு மயிலாகவும், அதே திங்கள் சனி இரவில் பிறந்தவர்களுக்கு அதே திங்கள் சனி இரவில் பிறந்தவர்களுக்கு கோழியா மாத்திக்கிறணும். பகல்ல தேய்விரையில ஞாயிறு செவ்வாய் கோழிக்கும், அதே ஞாயிறு செவ்வாய் வல்லூராகவும் இரவுல மாத்திக்கணும் தேய்விரைக்கு. காகத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா புதன்கிழமைக்கு பகலாகவும், வியாழக்கிழமை இரவாகவும் எடுத்துக்கணும். ஆந்தைக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேய்விரையில் அதிகார பட்சி, அதாவது வியாழக்கிழமை பகலாகவும், புதன்கிழமை இரவாகவும் எடுத்துக்கணும். வல்லூர் பட்சிக்கு வெள்ளிக்கிழமை பகலாகவும், ஞாயிறு செவ்வாய் இரவாகவும் எடுத்துக்கணும். மேலே நம்ம இப்ப சொன்னது தேய்விரையில் ஒவ்வொரு பட்சிக்குரிய அதிகார பட்சி நாட்களை அறிந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அந்த பட்சிகளோட அதிகார பட்சியை இனிமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ படுப்பட்சி நாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு படுப்பட்சி அப்படிங்கிறது ஆகாத நாள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க வளர்பிறையில் திங்கட்கிழமையோ, வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ நீங்க பிறந்திருந்தால், வளர்பிறையில் நீங்கள் வல்லூறு பட்சியாக இருந்து உங்களுக்கு வளர்பிறையில் வல்லூறு பட்சியாக நம்ம முதல் 5 நட்சத்திரம் வந்தது வருது இல்லையா? வளர்பிறையில் முதல் 5 நட்சத்திரத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கிற வல்லூருக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை படுபட்சி வாரம். அதே வளர்பிறையில் ஆந்தை பட்சியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 6 நட்சத்திரம் வருது இல்லையா? அவங்களுக்கு ஞாயிறும் வெள்ளியும் படுபட்சி வாரம். அதாவது படுபட்சி வாரங்கிறது விசநாளிகை விளக்கப்பட நாள் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். வளர்பிறையில் காகம் பட்சியில் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமையாகவும், வளர்பிறையில் கோழி பட்சியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயாகவும், வளர்பிறையில் மயில் பட்சியில் பிறந்தவர்களுக்கு புதன்கிழமையும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம பிறந்த அந்த வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி இந்த 5 பட்சிகளில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் இந்த 7 நாட்களும் அதுக்குள்ளதான் மாறி வந்துருது. அதே நம்ம தேய்விரையில பிறந்திருக்கோம் அப்படின்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அதே வல்லூறு பட்சியாக இருந்தா கோழியா மாத்திக்கிறணும். செவ்வாய்க்கிழமை வல்லூராக இருந்தா தேய்விரைக்கு அந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை மாத்திட்டு, ஆந்தை அப்படிங்கிறதுக்கு திங்கட்கிழமையாகவும், மயிலுக்கு புதன் வெள்ளியாகவும், காகத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். படுபட்சி நாட்கள் பகல் இரவு ரெண்டுக்குமே ஒரே மாதிரியாக தான் வரும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ இந்த பட்சிகளின் இறந்த தினம் என்று கூறப்படுது. படுபட்சி நாள்ங்கிறது அன்றைய நாள் செயல் இழந்து விட்டது. அன்னைக்கு எந்த ஒரு நிகழ்வு செஞ்சாலும் அதுல திருப்தி இருக்காது, ஒரு பலன் அளிக்காது. இந்த நாட்கள்ல எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தோல்வியில தான் முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா பஞ்ச பட்சி
அப்படிங்கிற ஒரு விஷயத்துல படுபட்சி நாட்கள் நம்ம சந்திராசிரமம் மாதிரி தான் இதுவும். அப்போ படுபட்சி நாட்களில் தனது பட்சி அரசு ஊன் வேலையில் இருந்தால் ஓரளவு மத்தியம பலனை கொடுக்கும். தனது பட்சி நடை துயில் சாவு தொழில இருக்கும்போது அவர் எடுக்கின்ற முயற்சிகள் யாவுமே எல்லாமே தோல்வியிலே முடிஞ்சிடும். இந்த நாட்களில் தான் தொழில் முடக்கம், தனநாசம், உறவினர் விரோதம், சத்துரு தொல்லை, சில அவமானம் எல்லாமே இந்த நாட்கள்ல தான் வரும். அவரோட அந்த படுபட்சி வாரத்தில தான் அவருக்கு அனைத்து மனசு சங்கடப்படுற மாரி அந்த நிகழ்வுகள் நடக்கும். இந்த இடத்துல வளர்பிறை, தேய்பிறை நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டு அந்த கிழமைக்கு எடுத்துட்டுன்னா, அந்த கிழமை நம்மளுக்கு இன்றைய கிழமை, இன்றைய பொழுது நல்ல நாளா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பயன்பெறலாம். பஞ்சபட்சிகளின் 5 தொழில் உட்பிரிவுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப அரசு, ஊன், நடை, துயில், சாவு அதுக்கு எவ்வளோ நேரம் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒவ்வொருக்கு பட்சியில அந்த பிறந்தவங்களுக்கு அந்த தொழில்கள் இருக்கு இல்லையா? அந்த வினாடி பலன். இப்போ 5 தொழில்கள் அப்படிங்கிறது வல்லூறு பட்சியில் முதல் வினாடி, 2வது வினாடி, 3வது வினாடி, 4வது வினாடி, 5வது வினாடி அப்படிங்கிறது ஒரு சுருக்கமா நம்ம கொஞ்சம் இந்த பலன முடிச்சிடுறேன். பஞ்சபட்சி தொழிலில் அந்த வினாடி அப்படிங்கிறது அரசில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஜாதகருக்கு அரசு பஞ்சபட்சியில் பிறந்தவர்களுக்கு அவங்களோட நட்சத்திர பட்சி அரசாக இருந்தால் அந்த தொழில் அதாவது அரசு தொழில் முதல் வினாடியில் பிறந்தவர்களுக்கு அரசுல முதல்ல பிறந்தவங்களுக்கு நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல பிறந்தவங்களுக்கு ஜாதகருக்கு பூரண ஆயுள் ஒரு 100 வயசுக்கு மேல இருப்பாரு. அவரோட பட்சி காகமா அல்லது வல்லூராக இருந்தா 110க்கு மேல அவரு ஆயுள் பலம் உண்டு. அவரு மேலும் தொழில் மேன்மை, தன விருத்தி, கல்வி மேன்மை போன்ற விஷயம் நல்ல வண்டி, வாகனம், வீடு எல்லாமே அவருக்கு சிறப்பா அமைஞ்சு நல்லா சந்தோஷமா இருப்பார். அரசியல் பிறந்தவர்களுக்கு பலன் இது. அவரோட பட்சி நல்லா இருந்தால், அதாவது காகமோ அல்லது வல்லூராக இருந்தால். அதே அரசு பட்சியில் அதாவது அரசில் பிறந்தவர்களுக்கு அரசில் பிறந்தவருக்கு 2வது ஜாமம்னு வருது இல்லையா? அந்த 2வது ஜாமம் அப்படிங்கிறது 2வது வினாடி பிறந்தவர்களுக்கு 90 வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க. நல்ல பண வசதி, சுகபோக வாழ்க்கை, செல்வாக்கு, ஆன்மீக ஞானம், நல்ல நிலையில் உயருவாங்க. 3வது ஜாமம் 3வது வினாடியில் பிறந்தவர்களுக்கு 70 ஒரு 80 வயசு வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்ல வசதியோட நிம்மதியா கொஞ்சம் இருப்பாங்க. எந்த நோய் அவர்ட்ட இருக்காது. இவர் தான் கொஞ்சம் அஷ்டமா சித்துக்கள் அடைஞ்சு கொஞ்சம் நல்ல பூரணத்துவம் இருப்பார். 4வது வினாடி அதாவது அந்த அரசுல ஒவ்வொரு வினாடியா நம்ம பிரிக்கிறோம். 4வது ஸ்டெப்ல அவரு 4வது வினாடியில பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 75 வயசு வரைக்கும் அவரு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உடல் பலவீனப்பட்டு எல்லாமே அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த இருக்கிற காலத்துல செல்வம் சேர்ப்பார், இனிமையா பேசுவார், உயர்ந்த குணம் உள்ளவர், நீதி, நேர்மை, பண்பு, ஒழுக்கம் தவறாம இருக்கிறவங்க. பெரியவர்கள் ஒருத்தர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் தெளிவா இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5வது ஜாமத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 60லிருந்து 65, 70 வயசுக்குள்ள தான் இவங்க இருப்பாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் சிரமமாவே இருப்பாங்க. அப்பா, அம்மா கூட சேர்றது இல்ல. சுற்றம் அதாவது அவங்களோட அந்த சொந்தக்காரங்க மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்காது. நல்ல உயர்ந்த அந்தஸ்தா இருந்தாலும், அவங்களுக்கு எப்போதும் அவர் சந்தோஷமா இருக்குவார். அவங்களோட அந்த சுற்றம் அந்த இது கொஞ்சம் மத்தியமமா இருக்கும். இப்போ அரசு முடிஞ்ச உடனே ஊனில் அந்த 5 ஸ்டெப்பும் வரும். அப்போ அரசு, ஊன், நடை, துயில், சாவு இப்படி வருது இல்லையா? அப்போ ஊனுல அந்த முதல் வினாடியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயசு வரைக்கும் அவங்க அந்த ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அவருக்கு நோய் தொற்று எதுவும் வராது. இருந்தாலும் அவரோட அந்த கபடம், வஞ்சம் கொஞ்சம் அவர்ட்ட இருக்கும். இருந்தாலும் அந்த ஆயுள் உள்ளவரை அந்த புகழுடன் வாழ்வார். 2வது ஊனில் பிறந்தவர்களுக்கு 2வது வினாடியில் ஒரு 70 வயசு வரைக்கும் அவர் இருப்பார்ன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நல்ல பலன், அதாவது நல்ல பலன எடுத்துக்கணும்னா, வீடு, வசதி, வண்டி, வாகனம் எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் நோய் இவர அண்டாது. பொதுவா சுகமா வாழ்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ம் ர அடுத்து 3வது வினாடி அப்படிங்கிறப்போ எடுக்கும்போது
இதுல ஒவ்வொரு வினாடி நம்ம இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஆயுள் பலம், அவரோட வாழ்வாதாரம், அன்றாட சூழ்நிலை இது எல்லாமே கொஞ்சம் மத்தியமா இறங்கிட்டே வரும். இப்ப 3வது வினாடி பார்க்கும்போதுனா, ஒரு 65 வயசு வரைக்கும் அவருக்கூட ஆயுள் பலம் உண்டு. அவர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஓரளவு சிறப்பா இருக்கும். அப்படிங்க சொல்லிக்கலாம். இல்வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பண வசதி, செல்வாக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. 4வது வினாடியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 65 வயசு வரைக்கும் ஆயுள் பலம் உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே பெரும் போராட்டமா இருக்கும். அப்போ போராடித்தான் இவங்க ஜெயிப்பாங்க. போதிய அளவு வருமானம் இருக்காது. ஆனாலும் நிம்மதியா வாழ்வாரு. அடிப்படையான அந்த வாழ்க்கைய வந்து பசி இல்லாம போக்கிருவார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. இதே இது 5வது வினாடியில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, ஆ ஒரு 55 வயசு, 60 வயசுக்குள்ள அவரு அவரோட ஆயுள் பலம் அவ்வளோதான். இவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப போராட்டமா இருக்கும். ஏன்னா 5வது வினாடின்னு வந்துருச்சு இல்லையா? இவரோட வாழ்க்கையில இன்பமும், துன்பமும் மாறி, மாறி வந்த வண்ணம் இருக்கும். ஒரு நல்லது, ஒரு கெட்டது. ஒரு நல்லது, ஒரு கெட்டது. ஒரு வரவு, ஒரு செலவு. இது எந்த காலத்திலயும் அவரு சமாளிக்கவே முடியாது. தடபட்டு, தடபட்டு ஒரு விஷயத்த அவரு சரி பண்ணிக்கிட்டே போவார். அவரோட லைஃபே இதுதான். அடுத்து நடையில் பிறந்தவர்களுக்கு நடையில் பிறந்தவர்களுக்கு முதல் வினாடி. அதாவது முதல் வினாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடை தொழிலில் பிறந்தவர்களுக்கு ஐயா நடக்குது. வல்லூரில் அந்த அரசு நடை ஊன் அந்த வருது இல்லையா? அதுல நடை தொழிலில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசு வரைக்கும் தான் ஆயுள் பலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வாழ்க்கையில சிரமப்பட்டு படிப்படியா கொஞ்சம் முன்னேறுவாங்க. அடிப்படை தேவை என்னவா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான பூர்த்தி பண்ணி எடுத்துக்கிருவாங்க. ஆனா, அடிக்கடி அவர் மனசுல ஏதோ ஒரு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். தேவையான பண வசதி இருந்தாலும், அவரு பணத்துக்காக பொய் சொல்வதும், கோள் சொல்வதும் போன்ற குணம் அவர்ட்ட எப்பயுமே கொஞ்சம் இருக்கும். இதுல நடையில் 2வது வினாடியில் பிறந்தவர்களுக்கு 55 வயசு, 60 வயசுக்குள்ள அவரோட ஆயுள் பலம் உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கடுமையாக போராட வேண்டி வரும். அடிக்கடி நோய் தொல்லை, சத்துரு தொல்லை, வீண் விரயம் போன்றவை வந்து விலகும். சில சமயம் பணத்துக்காக இவரே தவறான வழியில போகக்கூடிய காலமும் வரும். நடையில் பிறந்தவர்களுக்கு 3வது வினாடி பிறந்த பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 55 வயசு வரைக்கும் ஆயுள் பலம் நம்ம எடுத்துக்கலாம். சுமாரா இருப்பாங்க. நல்ல குணம், கெட்ட குணம் 2மே கலந்திருக்கும். கலவையாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இவர் எப்பயுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையாவே வாழ்வார். அடிக்கடி இவரு எந்த ஒரு பிரச்சனை எதிர்பாராம போய் மாட்டி வெளிய வர்றது தான் இவரோட லைஃப் ஃபுல்லா ஓடும். நடையில் பிறந்தவர்களுக்கு 4வது வினாடி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அற்ப ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. அது நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. 40 வயசுக்கு உள்ள இருந்து ஒரு 50 வயசு, 60 வயசுக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த ஆயுள் பலம் உண்டு. ஆனா, நல்ல கல்வி ஞானம், படிப்புல கெட்டி, பெரியோரை மதிப்பது, இது எல்லாமே உண்டு. யாருக்கும் அஞ்ச மாட்டார். யாருக்கும் பயப்பட மாட்டார். உணவு, உடையும் இவர்களுக்கு கிடைப்பது சிரமம். காரணம், இவர் யாருக்கும் அஞ்ச மாட்டாருங்கிறத விட, இவர்ட்ட இன்னொரு குணம் என்ன இருக்குன்னா, திருட்டு குணம் உண்டு. பொய் சொல்வதும் இதுல சேர்ந்து வந்துருது. அப்போ துஷ்ட குணம் சேர்ந்து உள்ளதுன்னு வந்துருச்சு. அடுத்து 5வது வினாடியில், அதாவது நடையில் பிறந்தவர்களுக்கு 5வது வினாடியில் பிறந்தவர்களுக்கு 30 வயசு வரைக்கும் இருந்து 40 வயசுக்குள்ள அந்த ஆயுள் பலம் உண்டு. அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தன்னோட சுய நினைவு இல்லாதவர் போலவே இருப்பார். யாருக்கு இவர் உதவியும் செய்ய மாட்டாரு. பழிவாங்குற குணம் கொஞ்சம் இவர்ட்ட எப்பயுமே கொஞ்சம் இருக்கும். அவங்களோட சொந்தக்காரங்க, உறவினர்களுடன் அவர் கூடி வாழ மாட்டார். சந்தோஷமான குணம் இல்லாதவர். பலரால் வெறுக்கத்தக்கவர். 5வது வினாடியில். அதாவது நடையில் பிறந்தவர்களுக்கு 5வது வினாடியில். வள்ளுவர்ன்னு எடுத்துக்கிட்டா வச்சுக்கலாம். அதிலேயே அடுத்து துயில் முதல் வினாடியில் பிறந்தவருக்கு கொஞ்சம் மத்தியமமான ஆயுள். அற்ப ஆயுள் தான் வரும். ஆனா கொஞ்சம் மத்தியமமான ஆயுள் எடுத்துக்கலாம். இவருக்கு போதிய வரவுகள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. எப்பயுமே இவர் வறுமையால வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பலவிதமான பணி பீடைகளை வரும். பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா, வாழ்நாள்ல கூலி வேலை செஞ்சே காலத்த கடத்துவார். 1வது வினாடியில் பிறந்தவருங்க. அதே துயிலில் 2வது வினாடியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, கொலை, களவு, திருட்டு போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர். துஷ்டன்
அதாவது என்ற பெயர் எடுப்பவர். இவருக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நல்ல மனைவி அல்லது கணவர் அமைவது கொஞ்சம் கஷ்டம். இவர்களின் வாழ்க்கை துயரமாகவே கொஞ்சம் மத்தியமமான சூழல்லயே இவருக்கு குடும்ப சூழல் அமையும் அப்படிங்கிறது. 2வது வினாடி துயிலில் 2வது வினாடி முடிஞ்சு 3வது வினாடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இளைத்த தேகமுடையவர். அதாவது ஒரு தேரையைப் போல உடம்பு அப்படி இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது. என்ன வேலைக்கும் ஒரு போக முடியாது. அப்ப அவர் உடம்புல ஏதோ ஒரு வியாதிய கொண்டு வந்து இருக்கிற மாரி அவரு ஒரு ஃபீல் பண்ணுவாரு. அப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவோட ஆதரவு கிடைக்காது. இவர் பார்த்தீங்கன்னா, வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாரி இடத்துக்கு போயி, அங்க வேலை பார்த்து, அங்க வந்து மரிச்சு அதாவது இறந்து போக இருக்கிற மாரி தான் அவரோட சூழல் அமையும். துயிலில் 3வது வினாடியில் பிறந்தவர்களோட வாழ்க்கை. துயிலில் 4வது வினாடி பார்த்தீங்கன்னா, அற்பாயல்னு நம்ம எடுத்துக்கலாம். அற்பாயல்னா அவரோட தேகத்துல ஏதோ ஒரு விஷயம் அவர்ட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன வியாதின்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, அவரு எந்த ஒரு நல்லது, கெட்டதையும் அவரு அனுபவிக்க மாட்டார். அப்படிங்கிறது ஒரு 30 வயசுக்குள்ளன்னு வச்சுக்கங்களேன். இதிலேயே துயில்ல 5வது வினாடி பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் சுகம் என்பதே இருக்காது. அவங்க உயிர் உள்ளவரை அவர் ஒரு பிணம் மாரி தான் அவரு இருப்பாரு. அவரு எப்பயுமே ஒரு நோய் தொல்லையில அவதியாகி, ஒரு அற்ப ஆயுள் அப்படிங்கிறது தான் ஒரு சூழல்ல இருக்கு. அப்போ சாவு, தொழில் முதல் வினாடியில் பிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ அப்பா, அம்மாவ இழக்க வரும். பெரும்பாலும் இவர்கள் அதாவது அனாதையாக தான் வாழ நேரும். இவங்களுக்கு தேகமெல்லாம் ஒரு பிணி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். கேட்பாரற்று இறக்க நேரும்னு இருக்கு. இதுல 2, 3, 4, 5 பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 மத்தியமமான பலன் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல வருது. ஆ சாவு தொழிலுக்கும் அதே மாரி தான் நம்ம எடுக்கிற மாரி இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். ஒரு பஞ்சபட்சிக்கும், ஜோதிடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதையும் சொல்லணும். பஞ்சபட்சிக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, பஞ்சபட்சிகள் தான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் அண்டத்திலும், நமது பிண்டத்திலும் பின்னி பிணைந்து உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்முடைய அந்த பிறப்பு ஜாதகர் ஒரு அந்த ஜாதகம் வந்து ஒரு ஃபிக்ஸடு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்மளோட ஜாதகத்துல கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும். அந்த கிரகங்கள் எந்த பூதத்தை சார்ந்து உள்ளதோ நல்லா கேட்டுங்க. நம்மளோட ஜாதகத்துல ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்குன்னா, அந்த ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன பூதத்தை சார்ந்து உள்ளதோ, அதை சார்ந்து தான் நமது உடலை இயக்கும், இயங்கும். பொதுவாகவே ஒரு ஜோதிடத்துல 3 கிரகங்கள் பாதகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம அடிப்படையில படிச்சிருப்போம். பாதகாதிபதி, மாரகாதிபதி ஆ சொல்றோம் இல்லையா? அப்போ அதே போல தான் பஞ்சபட்சியிலும் எதிர்மறை கர்மாவை செய்யக்கூடிய கிரகங்கள் 3 வரும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பகை கிரகமாக வந்து, அது லக்னத்திற்கு சொந்த வீடு எதுவோ, அந்த கிரகம் பார்த்த வீட்டின் பலன்களை அந்த கர்மாவையும் சேர்த்து அந்த ஜாதகர் சுமந்து வந்து உள்ளார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த கிரகம் ஜாதகரின் ஜாதகத்தில் பகை கிரகம் அமர்ந்த பாவகம் சார்ந்து அவரின் உடலில் தொந்தரவை சந்தித்து கொண்டு உள்ளார். அது பகை கிரகமா இருந்து பகை வீட்டுல போய் உக்காந்துச்சுன்னா ரொம்ப சிரமம் அப்படிங்கிறத சொல்ல வரோம். அந்த கிரகம் அமர்ந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளார், அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த பஞ்சபூதம் அதை சார்ந்த உடலும் வெளியிலும் உடலிலும் வெளியிலும் மத்தியமமான பலனை தரும். இதை ஜோதிடத்துல எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஜோதிடம் வேறு அல்ல, பஞ்சபட்சிகள் வேறு அல்ல, பஞ்சபட்சிகளின் அங்கம் வேறு அல்ல, பஞ்சாங்கம் வேறு அல்ல. ஜோதிடத்துல திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன், தேகம்னு கொண்டு வந்துரும். பஞ்சபட்சிகள்ல வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில்னு கொண்டு வந்துரும்.
பஞ்சபட்சியல் அங்கத்துல பார்த்தீங்கன்னா, ஊன், நடை, அரசு, துயில், சாவுன்னு கொண்டு வந்துரும். பஞ்சாங்கத்துல எடுத்துக்கிட்டோம்னா, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த அடிப்படை நிலைய தெரிஞ்சா தான், கர்மாவை நம்ம விலக்கிக் கொள்ள முடியும். அப்ப பஞ்சபட்சியம், நவகோள்களுக்கும் என்ன தொடர்பு அப்டின்னா, வளர்பிறையில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்டின்னா, அவரு நெருப்பு தத்துவமா இயங்குவார். அதாவது நெருப்பு கிரகமான சூரியனும், செவ்வாயும் தன்மைய அவர் பெறாரு. அப்போ அதனோட அந்த செவ்வாயின் சூரியனோட அந்த ஆளுமைய அவர் பெறும்போது, அதனோட ஆதிக்கத்தை அவர் பெறார். வளர்பிறையில் வல்லூரில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அதே வளர்பிறையில் அதே தேய்பிறையில், அதே வல்லூரில் பிறந்தவர்களுக்கு நிலத்தத்துவமான சனி மற்றும் பூமி, அதாவது செவ்வாய், பூமிக்காரகரான செவ்வாய், மண் தத்துவமாக செயல்படுகிறது. வளர்பிறையிலனா சூரியன், செவ்வாய். தேய்பிறைனா அந்த இடத்துல சனி, செவ்வாயா மாறிருது. அதே வளர்பிறையில் ஆந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காற்று தத்துவமாக புதன் மற்றும் சனி பகவான் தன்மையை போன்று இயங்குவார். வளர்பிறையில் ஆந்தையில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் சனி பகவானின் காற்று தத்துவமாக இயங்குவார். அதே தேய்பிறையில் அதே ஆந்தை பட்சிக்கு பிறந்தவர்கள் நீர் தத்துவமான சந்திரன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இயங்கும். வளர்பிறையில் காகத்தில் பிறந்தவர்கள் பித்திருக்கள் தொடர்பு சனி பகவானின் வாகனமாகவும் அமைந்துள்ளது. நிலத்தன்மையான செவ்வாய், சனி கிரகங்களான போன்றவை இயக்கத்தையும் தன்மையும் கொண்டவர். தங்களை எப்போதும் மாற்ற மாட்டார். நல்லா கேட்டுங்க. வளர்பிறையில் காகத்தில் பிறந்தவர்கள் தங்களோட குணத்தை எப்பயுமே அவங்க மாத்த மாட்டாங்க. அதனால் அவங்க எப்பயுமே உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பொறுமைசாலி. தன் காரியத்தில் வெற்றி பெறும் வரை அவர் தெளிவாக இருப்பார். அதே தேய்பிறையில காகத்துல பிறந்தவங்களுக்கு நெருப்பு தத்துவமா மாறிடுது. வளர்பிறையில பிறக்கும்போது சனி பகவான் அந்த இடத்துல வேற தத்துவமா மாறுறாரு. இங்க அதாவது பித்திருக்கள் இங்கே நெருப்பு தத்துவமா மாறும்போது சூரியன், செவ்வாய் கிரகங்களை போல் நடந்துக்கிறார். அதனாலதான் சூரியனும் செவ்வாய்க்கும் சனி பகைன்னு நம்ம ஜாதகத்துல கொண்டு வந்துடுறோம். அப்போ பிறர் கட்டுப்படுத்த முடியாதவர், எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர். அது நல்லதாகவே இருந்தாலும், தீமையாக இருந்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக அவர் வாழக்கூடியவர். எவருக்கும் அடிபணிய மாட்டார். தேய்பிறையில் காகத்தில் பிறந்தவர் நெருப்பு தத்துவம். அவங்களுக்கு சூரியன், செவ்வாய் பகை அப்படிங்கிறது இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அதே வளர்பிறையில கோளில் பிறந்தவர்களுக்கு நீர் தத்துவமான நீர் கிரகங்களான சுக்கிரனும், சந்திரனும் போன்ற கிரகங்கள் இயங்குவார். அப்ப இவன் இந்த கிரகத்தோட செயல்பாடுகள், உருவமைப்பு மற்றது மத்தவங்கள அந்த கவரக்கூடியது, அவரோட லக்ஸூரி அந்த லைஃப் இது எல்லாமே அந்த ஆடம்பரம், இது எல்லாமே பிறர் மனசை அவரு ஈர்க்கிறது. இந்த மாரி ஒரு குணாதிசயங்கள் அந்த ஜாதகருக்கு உண்டு. வளர்பிறையில் கோளில் பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கிரன் மற்றும் சந்திரனோட குணாதிசயங்கள் அந்த ஜாதகருக்கு உண்டு. தேய்பிறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேய்பிறையில கோளில் பிறந்தவருங்க காற்று தத்துவம் அதாவது புதன், சனி அப்படிங்கிறது நிபுணத்துவம், கணக்கு வழக்கில் தெளிவானவர், எல்லா செயல்பாடுகளிலும் தெளிவானவர், புத்திசாலித்தனம், உழைக்காமல் பலனை நோக்கி செல்பவர், மற்றவரின் உழைப்பில் முன்னேற்றம் அடைபவர். இது பூராமே தேய்பிறை கோள். இப்போ வளர்பிறை மயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மயில் வளர்பிறை தேய்பிறைக்கு மயிலில் பிறந்தவர்கள். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் வாகனம் அதாவது மயில். பிரபஞ்ச சக்தியை உள்ளிருக்கக்கூடியது. ஆகாய தத்துவம். நான் ஆகாய இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன் சிதம்பரத்துல. அங்கேருந்து பேசிட்டு இருக்கேன். ஆகாய தத்துவமாக குருவே வருகிறார். அப்போ குரு ஆகாய தன்மையால் இயங்குகிறது. குருவின் காரகத்துவம் அனைத்தையும் மயில் அதாவது மயில் பச்சி தருது. அப்போ குருவின் குணமான குருவின் குணம் என்னது? எல்லாரும் நல்லா இருக்கணும். தன்னிலத்தை விட தன்னலத்தை விட பொது நலத்தில் அவர் ரொம்ப அக்கறை காட்டுவார். அப்போ நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர் அந்த குரு. அந்த குருவின் காரகத்துவம்
அவர் சார்ந்து அவர் வழி நடத்துவார். வளர்வரையில் மயிலில் பிறந்தவர்கள். சாஸ்திரம், ஆன்மீகம், ஆ தீர்த்த யாத்திரை இது சம்பந்தப்பட்டது. நிறைய விஷயங்கள் அவரு எடுத்துக் குடுப்பார். வளர்பிறையில் மயிலுக்கு பிறந்தவர்களுக்கு தான், தேய்பிறையில் அதே மயிலுக்கு பிறந்தவங்களுக்கு, அதே குருவா தான் வருவாரு. அதுல மாற்றம் கிடையாது. அப்போ அந்த குருவே எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவராகவும் அந்த இடத்துல வருகிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டோம். நம்ம இந்த காகபுஜன்ன மகரிஷி அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு முதல்ல இத இந்த கலைய நம்மளுக்கு கத்துக் குடுத்திருந்தார். ஆ அடியேன் காகபுஜன்ன மகரிஷியோட அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல எண்ணத்துடன், யாருக்கும் தீங்கிழைக்காத வண்ணமாக இருந்து, நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான புரிதல் இல்லாமல் அரைகுறையாக புரிந்து கொண்டு, சோதனை செய்து தனக்குத்தானே பிரச்சனையை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பது குருநாதர்களின் ஆ குருநாதர்கள் தங்கள் சீடர்களுக்கு எடுத்துரைப்பது வழக்கம். இது பொதுவா வந்து ஒரு ஜோசியமே கத்துக்கணும்னா 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆகுது. அப்போ பஞ்சபட்சி அப்படிங்கிறது முதல்ல வாசியை கற்றுக்கொள்ள வேண்டும். வாசி அப்படிங்கிறது வலது கால் வலது, இடது, புருவ புருவ மத்தின்னு இப்படி கொண்டு வரும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ கலைகள்ல மிகவும் மேன்மை பொருந்தியது அப்படின்னா பஞ்சபட்சின்னு எடுத்துக்கலாம். அப்ப பஞ்சபட்சி தெரிந்தவரிடம் பகை கொள்ளாதே என்று ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பஞ்சபட்சி தெளிவா கத்துக்கிறணும் அப்படின்னா, முதல்ல சரங்களை கத்துக்கிறணும். சரம் அப்படின்னா மூச்சை மாத்தி விடுதல். அதாவது மூச்சை கட்டுப்படுத்துதல். அப்ப சரகலை, ஜோதிடம், வர்மக்கலை, பஞ்சபட்சி இந்த 4க்குள்ளயுமே ஒவ்வொன்னும் ஒரு தொடர்புகள் இருக்கு. இதுல இறையருள் இருந்தால் மட்டுமே இந்த 4க்குள்ளே வர முடியும். சரகலை, ஜோதிடம், வர்மக்கலை, பஞ்சபட்சி. இதுல அந்த இறைஞானம், குரு பக்தி இருந்தால் மட்டுமே இதுக்குள் சித்தியாகும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு உள்ள வந்தாலும் ஒண்ணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு காகபுஜண்டர், அகத்தியர், ராமதேவர், ரோமரிஷி போன்ற அந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிறைய கிடைத்தால் மட்டுமே இந்த இடத்துல நாம வெற்றி பெற முடியும். இப்ப நான் மறுபடியும் ஐயா நான் உங்களுக்கு சொல்லிர்றேங்க. நான் இந்த விஷயம் இப்ப பேசிட்டு இருக்கும்போது, அடியேன் அதாவது இப்போ சிதம்பரத்தில் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கேன். அது என்னவோ தெரியல. அந்த ஆகாய தத்துவமாக அடியேன் வல்லூரில் பிறந்திருந்ததால், தேய்பிறை வல்லூரில் பிறந்ததால், அதே ஆகாய தத்துவமாக சிதம்பரத்தில் நடராஜருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேல. அது பெரிய விஷயங்கய்யா. நீங்க பஞ்சபட்சிக்கு அப்படி நம்ம சொல்லும்போது, பஞ்சபட்சியோட அடிப்படை விஷயமே ஆகாய தத்துவம். அப்போ ஆகாய தத்துவத்திலிருந்து தான் எல்லாமே வருது. அப்போ அந்த ஆகாயமே நம்மளுக்கு இங்க என்னைய இந்த இடத்துல உட்கார வச்சு, "நீ பேசு" அப்படிங்கிற மாரி கொண்டு வந்ததுக்கு, இந்த வாய்ப்பு ஐயா கொடுத்தவைக்கும் ரொம்ப மறுபடியும் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன். அதனால பஞ்சபட்சி அப்படிங்கிறது பஞ்சாட்சரம் ஜெயிப்பராக இருந்தால் மட்டும் ஓரளவுக்கு வெற்றி கொள்ளலாம். அப்ப பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நம சிவய, சிவய நம இந்த மாரி பஞ்சாட்சரம் யாரெல்லாம் அத வெளிப்படுத்துறாங்களோ, அவங்ககிட்ட பஞ்சபட்சிகள் நிச்சயமாக பலிதமாகும். அப்போ ஒரு நல்ல வேலை, நல்ல செயலை தொடங்கினால், முதலில் அதனோட பலன் நம்ம வந்து சோதிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட எண்ணங்கள் தெளிவாக இருந்தால், நம்மளது முன்னேற்றத்திற்கான வழிகாட்டியாக அந்த பஞ்சபட்சியே நம்மளை அழைத்துச் செல்லும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு மனிதனது வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனை, தொல்லை, துன்பம், துயரம் போன்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த மனிதனை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பஞ்சபட்சிய இந்த ஒரு கலையை இந்த ஒரு அற்புதமான கலை. அதுல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இதுலயே திசா, புத்தி, அந்தரம் அப்படின்னு இருக்கு. பஞ்சபட்சிக்கு திசா புத்திகள் 120 அதாவது ஜோதிடத்தில் 120 வருடங்கள் மாறி, பஞ்சபட்சியில் 100 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு திசா புத்தி கணிதம் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப சொல்றதுக்கு அ நேரம் போதாத காரணத்தால், இதுவரை அடியேனோட உரையை கேட்ட அத்தனை குருமார்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை 19வது
நம்மளோட நிறுவனம் துவக்க விழாவை நன்முறையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த பயணித்து 19வது வருடம் அல்ல, 25வது வருடம், 50வது வருடம், 75வது வருடம், 100வது வருடம் வரை சென்று வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்மீக ஜோதிட சேவையை தமிழகம் அல்லாமல் இந்தியா முழுவதும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து சிறப்போடு செயல்படுவோம் என்று ஒரு சங்கல்பம் எடுத்து அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் ஐயா உயர் திரு மீனம் மணி பட்டாச்சாரியார் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய பிரபஞ்சத்திற்கும், என்னோட குருநாதர் திரு தமிழனையா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கும் வாய்மொழி கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தோடு தெரிவித்து என்னோட அடியனுடைய உரையை முடிக்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம்.